ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான சட்னி தாங்க செய்ய போகிறோம். நான் அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிட்டு தேவைக்கேற்ப ஆயில் ஊற்றியாச்சு. ஒரு கைப்பிடி அளவு உளுந்து சேர்த்துக்குவோம். இது நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். எல்லாமே உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்குவோம். இது ஒரு 2.5 டீஸ்பூன் அளவு வரும். ஒவ்வொன்றும் உளுந்தம்பருப்பும் இந்த கடலைப்பருப்பும் ரெண்டும் நல்லாவே வேகட்டும். நல்லா ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இந்த சட்னிக்கு சூப்பராக டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் ஒரு கைப்பிடி அளவு நல்லா வதங்கட்டும். இந்த ஆயிலே இந்த பொருள் அனைத்தும் இந்த ஆயிலே வேகணும். நான் எங்கள் வீட்டில் அந்த சின்ன பிரண்டை இருந்துச்சு. அதனால் அதை கொஞ்சோன்னு அந்த கொழுந்தை மட்டும் போட்டுக்கிட்டேன். அது பிரண்டை ஆப்ஷனல் தான். அது வேண்டாம் போடலாம், இருந்தால் போடலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்தது பூண்டு நல்லா ஒரு 20 பூண்டு பல், ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி பழம் அதையும் போட்டு அதையும் எல்லாம் சேர்த்து இதோட நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நல்லாவே வதங்கட்டும். நல்லா வதங்கணும். ஒரு அரை மூடி தேங்காய் அதையும் நல்லா வதக்கிக்குவோம். நல்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய். உங்களுக்கு உரப்பு கூட தேவைன்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பும் சேர்த்தாச்சு. இதை நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்குவோம். எல்லாமே நல்லா வதங்கணும். அந்த ஆயில் ஊற்றுனதுலே எல்லாமே நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்குவோம். அதில் சேர்த்துக்குவோம். நல்லா ஆறினோன்னு நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நெய்ஸாக இதை அரைச்சிக்குவோம். இந்த சட்னி நல்லா நெய்ஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு சத்து அனைத்தும் கிடைக்கும். அதனால் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கு நல்ல ஒரு சூப்பரான காம்பினேஷன், நல்லா சூப்பராக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம சட்னி அரைக்காமல் இந்த மாதிரியும் அரைச்சி நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா சத்தானதும் கூட. 2 டீஸ்பூன் அளவு நம்ம ஆயில் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு சட்னி தாளிக்க வேண்டியது தான். மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதை சட்னியை நம்ம சேர்த்துக்குவோம். நம்ம இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு ஒரு கெட்டி பதத்தில் இருக்கணும். கெட்டி சட்னியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலக்கிக்குவோம். நான் இந்த சட்னி தோசைக்கு தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. டேஸ்ட்டும் சரி, நல்ல ஒரு சத்தான சட்னியும் கூட. குழந்தைகளும் சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பொட்டுக்கடலை சட்னி, தக்காளி சட்னிக்கு பதிலாக இதே மாதிரியும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் எனக்கு தெரிவிங்க எப்படி இருந்துச்சு இந்த சட்னின்னு. மறக்காமல் எஸ்டிஎம் லாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.